வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி MBA ரிசல்ட் பப்ளிஷ் ஆயாச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வேல்யூஷன் அதாவது ரீவேல்யூஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரீவேல்யூஷனுடைய லாஸ்ட் டேட் எப்போ, ஸோ எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான ரீவேல்யூஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்ச். ஸோ 24 மார்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட். வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா, உங்களுடைய பேப்பர் காப்பி, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுன அந்த ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதனுடைய ஃபோட்டோ காப்பிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் 300 பர் சப்ஜெக்ட் வந்து 300. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் எழுதின அந்த புக்லெட் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த புக்லெட்டோடைய காப்பி ஃபோட்டோ காப்பி வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஒன்ஸ் அதை உங்களுக்கு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண ஃபேக்கல்ட்டி மூலயமா நீங்கள் இந்த வந்து பார்ப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இதில் வந்து மார்க் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஸோ இதில் வந்து மார்க் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த ரீவேல்யூஷனுக்கு இன்னும் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அப்போ ஒரு 400 நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின உங்களோட பேப்பரை நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த 300 அந்த ஸ்கிரிப்டை பார்க்குறதுக்காக 300 பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்குறீங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா, த்ரூ உங்கள் காலேஜ் மூலயமா தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்க்கு நான் வந்து அரியருக்கான ஃபீஸ் வந்து கட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து இதில் சப்ஜெக்ட் அரியர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதில் இருக்கக்கூடிய பேப்பரை ரீவேல்யூஷன் போட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு வரதுக்காக தான் இந்த 300 நீங்கள் காலேஜ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் செல்லில் வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட பேப்பரும் வந்துடும் அதுக்கப்புறம். அண்ட் தென் ஒன்ஸ் உங்கள் பேப்பர் ஓகேவா இருக்குது, இல்லை வந்து மார்க் வந்து நம்ம இன்னும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ரீவேல்யூஷனுக்கும் வந்து மேற்கொண்டு காசு கட்டி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரீவேல்யூட் வந்து பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. தி சேம் டைம் இந்த ப்ராசஸோட உங்களுடைய நியூ செம், ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் செம் டேட்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் வீக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டேட்டும் ஒர்க்கிங் டேட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போலேருந்தே நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் இதில் அரியர் ஆனாலும் நீங்கள் இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக இப்போ ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி ரீட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இந்த சப்ஜெக்ட்ஸ்மே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது ரெலவெண்ட்டான ஆன்லைன் டியூஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.